கல்வாரி சிலுவையில ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாரத்தை அவர் சுமந்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில தூக்கம் இல்லைங்க. அதை யோசிச்சு நிறைய காரியங்களை பிசாசு கொண்டு வந்து உள்ள தலைமையில வச்சுட்டு மேல 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 ஒரு தலைமையில பாரத்தை வச்சா என்ன ஆகும்? இதை யோசிச்சு அதை முடிச்சு அதை யோசிச்சு அப்படியே நினைக்கிறதுக்குள்ள இன்னொரு வந்து தலைக்குள்ள ஏறிக்கும். அதை யோசிப்போம், அதை யோசிச்சு நைட்டுக்குள்ள தூக்கம் இருக்காது. மறுநாள் அப்படியே ஆடி போய் நடப்போம். இல்லைன்னா தைலத்தை பூசி, இல்லைன்னா யார்கிட்ட போய் ஒரே தலைவலியா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த காரியத்தை குறித்து அந்த காரியத்தை குறித்து என்று சொல்லி நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, இதை அவர் சிலுவையிலே முறியடித்து இருக்கிறார். இன்னைக்கு அவர் முறியடித்தது நிமித்தம் உன் தலையில் இருக்கிற அத்தனை பாரத்தையும் இன்றைக்கு இறக்கி வைத்து விடுவார் கர்த்தர். அல்லேலூயா. அதை அவர் சுமந்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. இதனால போராட்டத்தினால எத்தனையோ பேர் தூங்காம இருக்கிறீங்க. தூக்கத்துல படுக்கும் பொழுதே அதே சிந்தனை, எழுந்து போகும்போது அதே சிந்தனை, என்ன பண்றது தெரியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் போனா இது வாட்டுது, நம்மள தலை மண்டை நோவா இருக்கே, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு அதை செய்து முடித்திருக்கிறார் என்ற ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சியான ஒரு சத்தியம் சிலுவையில செய்திருக்கிறார். இனி அதை குறித்து நம்ம யோசிக்க தேவையில்லை, நிம்மதியா தூங்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரதர்ஸ் நல்ல நிம்மதியா தூங்கலாம். ஆமென். சிஸ்டர்ஸ் நீங்களும் நிம்மதியா தூங்கலாம். நீ மண்டையடி இல்ல, மண்டையில அந்த பாரம் இல்ல, எடுத்துப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த தலையில வச்சுட்டு இருக்கிற அத்தனை பாரத்தையும் இன்றைக்கு இறக்குவார். நாளைய தினத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து இருக்கிற எல்லா பாரத்தையும் நீக்கி போடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க தலைவலிக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 27வது அதிகாரம் 29-30. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். உன் பாரத்தெல்லாம் இன்னைக்கு தலை மேல இருக்கிற அத்தனை பாரத்தை நீ யோசிச்சு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும்போது எத்தனை நாள் நம்ம தூங்காம இருந்திருக்கிறோம். அதே யோசிச்சு எத்தனை நாள் ஒரு சில காரியத்துக்காக பயந்து அந்த தலை பாரத்தை சுமந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிருக்கிறோம், குழந்தை போயிருக்கிறோம். இன்னைக்கு அந்த பாரத்தை எல்லாம் நீக்கும்படி இன்னைக்கு இந்த சத்தியத்தை விலகி கொள்ளுங்க. உனக்காக எனக்காக அதற்காக தான் அவர் முள்முடி சுமந்த ஒரு கிரீடத்தை சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கேயும் அடிக்கப்பட்டார். அந்த சிரசில முள்முடி வைக்கப்பட்ட அந்த சிரசில கோலால் அடிக்கப்பட்டு அதன் மூலமாய் வருகிற ரத்தம் இன்றைக்கு உங்க தலை மேல இருக்கிற பாவத்தை நீக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மண்டை குழம்பி போய் தூக்கம் வராம யோசிச்சு தவித்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, அவர் கோலால் அந்த சிரசில் அடிக்கப்பட்டாரே, அந்த முள் காயத்தால வந்த ரத்தம் இன்றைக்கு அதை நீக்கிவிடும். ஆமென் சொல்லுங்க. இனி நிம்மதியா தூங்குவீங்க. அதை குறிச்சு யோசிக்க மாட்டீங்க. அதை குறிச்சு கர்த்தர் பார்த்துக்குவார். இதற்காகவும் அவர் எனக்காக முள்முடி சுமந்தார் என்று இன்றைக்கு நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை உன்னை அழுத்தும் பொழுது, போராட்டம் உன்னை அழுத்தும் பொழுது, நீ உடனே உன் சிந்தனைக்குள்ள கொண்டு வர வேண்டும். இதை குறித்து நான் யோசிக்க மாட்டேன். எனக்காக அவர் சிரசில அடிக்கப்பட்டு ஒரு முற்கிரீடம் சுமந்து அதுல அடிக்கப்பட்டு வருகிற ரத்தம் இந்த பிரச்சனையை மாற்றிவிடும், இந்த சூழ்நிலையை மாற்றிவிடும் என்று இன்றைக்கு கர்த்தர் ஒரு நிச்சயத்தை உன் மனதுக்குள்ள கொடுப்பார். நிம்மதியா தூங்குவேன். அந்த முள் என்பது வேத வல்லுநர்கள் சொல்றாங்க 2 இன்ச்சு இருக்குமா, அது விஷம் நிறைஞ்ச முள், ஆணி போல இருக்குமா. இவருக்குன்னு அதை வெட்டி எடுத்துட்டு வந்து அந்த முள்ளு அப்படியே அழகா சுத்தி கட்டி கிரீடம் மாதிரி செஞ்சுட்டாங்க.
செஞ்சு கொண்டு வந்து தலைமையில வச்சுட்டாங்க. தலைமையில வச்சு அழுத்தி அந்த முள்ளு ஒண்ணு 2 இன்ச்சு இவ்வளவு கிணம். முள்ளுனா என்ன தெரியும்? முள்ளு என்ன பண்ணும்? பிறருக்கு நோக்கம் வேதனையை கொண்டு வரும். குத்துச்சுன்னா என்ன பண்ணும்? உடையும், வலிக்கும். இன்னும் விஷம் முள்ளெல்லாம் குத்துச்சுன்னா செட்டிக் ஆயிடும். அது ஒரு விஷ முள்ளு என்று சொல்லுகிறார்கள் அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள். அது 2 இன்ச்சு வரைக்கும் இருக்குதுன்றாங்க. அது ஆணியை போல உறுதியா இருக்கும்ன்றாங்க. அதை கொண்டு வந்து வச்சு அதுல கோலால் அடிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த முள் இறங்கி உள்ள இறங்கி கபாலத்துல அங்க இருக்கிற இடத்துல இருக்கிற ரத்தத்தை வெளியே கொண்டு வந்துதான் முகமே அந்த கேடு அடைந்ததுன்னு ஒரு வசனம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க, ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க, நான் சொல்றேன். 52:14 வாசிங்க. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஆச்சரியம் அடிச்சுட்டாங்க. என்னடா இது, இவரு போய் இப்படி பண்ணிட்டாங்க. அந்த முகம் ஏன் அந்த கேடு? அங்க இருந்து வழிகிற ரத்தம் அப்படியே முகத்துல வழிஞ்சு அவருடைய முக ரூபம் மாறி அவருடைய முகம் அந்த கேடு அடைந்து அவரை பார்த்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. எப்படி ஆயிடுச்சு அவருடைய முகம்? அது எப்படி ஆச்சு? ஏன் ஆச்சுன்னா அந்த முள் கிரீடத்தை வைத்து அழுத்தி அதுல அவர்கிட்ட ஒரு கோலை கொடுக்குறாங்க. அது எப்படி பாருங்க, முள் கிரீடத்தை வச்சு சிவப்பங்கிய வச்சு மேல போட்டு ஒரு கோலை கொடுத்து இவங்க முட்டி போட்டு யூதருடைய ராஜாவே வாழ்கன்னு சொல்லி அங்க கேலி பண்றாங்க. அவர் ராஜா தான். அதை குறிச்சு நான் கடைசியா உங்களுக்கு பேசுறேன், கவனிங்க. அப்போ அந்த கையில கொடுத்த கோலை வாங்கி என்ன பண்றாங்க? தலைமையிலே அடிக்கிறாங்க. தலைமையிலே அடிச்ச உடனே அந்த முள்ளு போய் உள்ள இறங்குது. உள்ள இறங்கின உடனே உள்ள இருந்து அப்படியே ரத்தம் வழியுது. அப்படியே மேல வச்சோன்னு அடிச்ச உடனே அது முகம் வேகம் கழுத்து அப்படியே தாரையா வழியுது ரத்தம். அவருடைய முக ரூபம் மாறிடுச்சு. அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. எதற்காக அந்த முள்முடியை சுமந்தார் என்றால் நல்லா கவனிச்சுக்கங்க. எதற்காக அந்த இடத்துல குறிப்பா அடிக்கப்பட்ட உடம்பு ஃபுல்லா காயங்க அடிச்சாங்க. ஆனா தலைமையே அடிச்சாங்க பாருங்க. அதுவும் சும்மா அடிக்கல, தலையில முள்முடியை வைத்து அந்த முள்கிரகத்தின் மேல கோலால அடிக்கிறாங்க. அந்த முள் உள்ள இறங்கி அப்படியே மூளை வரைக்கும் இறங்கிடுச்சு. அந்த மாதிரி அடிக்கும் போது சுயநினைவு போயிடுன்றாங்க. அவர் எப்படி சுயநினைவோடு இருந்தாருன்னு தெரியல, சுயநினைவே இழந்துருவாங்க. அந்த அளவுக்கு காரணம் என்னவென்றால், நீ சமாதானமா இருக்கணும், உன் எண்ணங்கள் சிந்தைகள் சமாதானமா இருக்கணும். அதுல எதுவும் தாக்கப்படக்கூடாது. அது அதனால நீ பாதிக்க கூடாது என்று நீ பாதிக்க கூடாது என்று எல்லா பகுதிகளிலும் அவர் சிலுவையில அவர் காயத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. குறிப்பா என்னன்னா, இதையே நினைச்சு யோசிக்கிற பாருங்க. ஒரு சில காரியங்களை யோசித்து மண்டை குழம்பி தலைவலி வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்துறவன். அதுக்கு காரணம் என்ன? அது வரக்கூடாது உன் வாழ்க்கையில என்பதற்காக தான் அவர் முள்கிரீடம் சுமந்து அந்த முள்ளாலே அடிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த தலை மேல இருக்கிற அத்தனை பாரத்தையும் நீக்கும்படி அவர் அந்த இடத்துல ரத்தம் சிந்தினார் தலையில. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சிலுவையில 2 பேர் அரைஞ்சாங்க. இப்படி ஒருத்தன், ஆனா அவங்களுக்கு முள்கிரீடம் கிடையாது. சிலுவையில அரைஞ்சாங்களே கண்டி அவங்க தலைமையில முள்கிரீடம் வச்சுன்னு சொல்லிட்டு வேத சொல்லிட்டா இல்ல. அல்லேலூயா. இது எந்த மனுஷர்களும் செய்ய முடியாதது. சிலுவையில் அறையப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த 2 கல்வர்களுக்கெல்லாம் முள்கிரீடம் வைக்கல. எத்தனையோ பேர் சிலுவையில் அரைஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி அரைஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி அரைஞ்சாங்க. ரோமருடைய ஆட்சி காலத்துல இது ஒரு தண்டனையா இருந்தது அந்த காலத்துல. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அது தண்டனையா இருந்தது. ஆனா இவருக்கு மட்டும்தான் அந்த முள்முடி சூட்டப்பட்டதை கண்டி மற்ற யாருக்கும் இல்லை. ஏன் காரணம் என்ன? தம்முடைய ஜனங்கள் தாக்கப்படக்கூடாது. அந்த சிந்தையில எண்ணத்துல அதுல போராடக்கூடாது. பாருங்க, இதுலதான் அசுத்தம் வரும்.
இதை யோசிப்போம் பாருங்க. அதுதான் அப்படியே பார்த்த உடனே மண்டையில ஏறிடும். அதே நினைப்புல இருக்கும். இப்படி எல்லா அசுத்த ஆவிகள் கிரியை செய்யறது இதுலதான், போராட்டங்கள் பிரச்சனைகள் கிரியை செய்யறது இதுலதான். இததான் நம்ம நினைச்சு யோசிக்கிறோம் பாருங்க. மண்டை குழம்பி போய் தூக்கம் வராம, தலையில தூக்கம் இல்லாம அப்படியே கண்ணை மூட முடியாம அப்படியே தத்தளிக்கிறோம் பாருங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இதுதான். இதுக்குதான் இதை மேற்கொள்ளணும், இதை முறியடிக்கணும் தான் அது கல்வாரி சிலுவையில அவர் முள் கிரீடத்தை சுமந்தார். அதுல அடிக்கப்பட்டான், அதுல ரத்தம் வந்தது. அந்த ரத்தத்தின் காயம் தான் நம்முடைய பாரத்தை நீக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க முள்ளு பாருங்க, ஆண்டவர் படைக்கும் போது முள்ள படைக்கல, ஆதியாகமத்துல வாசிங்கன்னா பாருங்க. ஆதியாகமத்துல போங்க, 1வது அதிகாரம் 11 வாசிங்க, 12 வாசிங்க. அங்க படைக்கிறாரு. படைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா முள்ள படைக்கவே இல்லை அவரு. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் விளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதிகளின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதிகளின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது வேற போயிட்டாரு. மனுஷனை படைக்க அவ்வளவுதான். பூமியில அதான் படைச்சாரு, முள்ள படைக்கவே இல்லை. எப்போ இந்த முள் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தவறும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது முள் பிறப்பிக்கப்படுகிறது. 3வது அதிகாரத்துலதான் முள்ளு ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்றார், முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். அவன் தவறு செய்யறான், அவன் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறான், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை, பிசாசு சொன்னதை நம்புகிறான், தன் மனைவி சொன்னதை நம்பிட்டான். இப்படி அவன் பாவத்துக்கு உட்பட்ட பொழுதுதான் அப்பதான் முள்ளே வந்தது. அது வரைக்கும் ஏதேன் தோட்டத்துல வெளியே உள்ள முள்ளே இல்லை. அல்லேலூயா. இங்க இது ஏதேன் தோட்டம், எப்பவுமே முள்ளு கிடையாது. ஆனா ஒரு மனுஷன் தவறும் பொழுது முள் வருது. முள் எதுக்கு பாருங்க, அது ஒரு முள்ளு சாபத்தை குறிக்கிறது. அது பிறரை காயப்படுத்தக்கூடியது, குத்தக்கூடியது. அதுல ஒரு நன்மை இல்லை. யாரும் முள்ளு செடி வளர்ப்பாங்களா? வளர்த்துருக்கீங்களா? நீங்க தண்ணி ஊத்தி பாத்தி கட்டி அதுக்கெல்லாம் செஞ்சு வளர்த்துருக்கீங்க முள்ளு செடிய? முள்ளு செடி யாரும் வளர்க்க மாட்டாங்க. அது எங்கேயோ காட்டுல அங்க இருக்கு, அப்படியே தானா வளரும். அது யாரும் விரும்ப மாட்டாங்க. அது வீட்டுல அழகுபடுத்தி ஏதாவது வெட்டி ஜோடிச்சு புரோட்டீன்ஸ் வைக்கிறீங்களா? அழகழகா வச்சிருக்கீங்களா யாராவது வீட்டுல? யாரும் வைக்க மாட்டாங்க, அதாவது விரும்பத்தக்காது. பாருங்க, அந்த முள் ஒரு சாபத்தை கொண்டு வருகிறது. எப்போ ஒரு மனுஷன் தவறுகிறானோ அவன் வாழ்க்கையில முள் வருகிறது. தவறே இல்லாத மனுஷன் இல்லை. அப்போ இதுல இருந்து விடுதலை ஆக்கணும், எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தார் ஆண்டவர். அதனாலதான் கல்வாரி சிலுவையில இந்த காரியத்தில் சிக்குண்டு இருக்கிறவர்களுக்கு மீட்பை கொடுக்கும்படி இந்த தலையில பாரத்தை சுமக்கிறவர்கள். அப்படியே பாருங்க, நான் எத்தனை வாட்டி ஒரு சிலரை பார்த்திருப்பேன். அப்படியே பாவம், நம்ம வீட்டுல இருக்கிறப்போ அந்த பேசிக்கிட்டே போவோம். அப்படி இப்படின்னு என்ன பண்றது தெரியல அப்படின்னு நான் பேசிக்கினே நடந்து நான் பார்த்தேன். அப்படியே பார்த்தா பேசினேன். அவ்வளவு பாரம், ஏதோ பேசின்னு உளறின்னு போவோம். இப்படியே கூட பைத்தியம் கூட ஏன் முடியுது தெரியுங்களா? மென்டல் எதனோ பேசுவோம் பாருங்க, தலையில மூளை குழம்பு எதோ யோசிச்சு. கவனிங்க, இன்னைக்கு நம்மளுக்கு பைத்தியம் முடியல. ஆனா பைத்தியம் முடிகிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள், காரியங்கள் குடும்பத்துல, வெளியே சொல்ல முடியாத பாரம், தூக்கமே வரல. இதெல்லாம் மேற்கொள்ளணும் தான் அவர் கல்வாரி சிலுவையில முள் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். அதால அடிக்கப்பட்டு அந்த காயத்திலிருந்து, தலையிலிருந்து வருகிற ரத்தத்தினாலே நம்முடைய தலையில இருக்கிற பாரத்தை எல்லாம் நீக்கும்படி அவர் சிலுவையில செஞ்சு. இப்ப உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்றால், அதை குறித்து நீ யோசிப்பாய் என்றால், இன்றைக்கு உடனே இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்ட, இதை கொஞ்சம் நீ இதை யோசிச்சுன்னா அது போயிடும். அதுக்காக தான் அந்த முள் கிரீடம். சரி, நான் சீக்கிரமா முடிச்சிட்டேன். ஏன்னா அவர் தலைமையில சுமத்ததாக தான் எபேசியர் 1:23 வாசிக்கிறோம். அவர் சபைக்கு தலையா இருக்கிறார்.
என்ன செய்யணும்? 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக ஏன்னா கல்வாரி சிலுவையில அவர் முக்கிரம் சுமந்தபடியாக எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார் சபைக்கு. அதிலே 5:23 வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல. கிறிஸ்து எதுக்கு தலையா இருக்கிறாரு? இந்த சபைக்கு ஏன் தலையா வச்சாரு? எப்போ ஒரு மனுஷன் இந்த பாரத்தை சுமக்கிறான்னு தலையில அதை நீக்கி விட்டு அவர்களை தலையாய் ஆசீர்வாதமா வைக்கிறார். இன்னைக்கு நீ சுமந்து கொண்டு வந்த தலையில சுமந்து கொண்டு வந்த பாரம், அந்த பிரச்சனை யோசிச்சு எத்தனையோ வருஷம் நீ தூங்காம இருந்திருக்கிற, எத்தனையோ வருஷம் நீ அந்த பாரத்துல இருந்திருக்கிற, இன்னைக்கு அதையெல்லாம் நீக்கி போட்டுட்டு உன்னை தலையாய் வைக்கும்படிதான் அவர் சிலுவையிலே தலையிலே ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த மாதிரி பாதையில கடந்து வந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து உன்னை தலையாய் வைப்பார். ஆமென் சொல்லுங்க. உன்னை தலையாய் வைப்பார். அல்லேலூயா. உன்னை தலையாய் வைப்பார். தலையின் மேல 1008 போராட்டத்தை தாங்கிக் கொண்டிருந்த சுமந்து கொண்டிருந்த தேவ பிள்ளையே, எத்தனையோ இரவு வேலையில யோசிச்சு தூங்காம இருந்த தேவ பிள்ளையே, இன்றைக்கு அந்த ரத்தம் உன்னை தலையாய் மாற்றுகிறது. அந்த ரத்தம் உன்னை மாற்றி பாரத்தை நீக்கிவிடும். அல்லேலூயா. இனி நீ அந்த மாதிரி பாரப்படும் போதெல்லாம் எனக்காக ஒருவர் முழுக்கிடம் சோர்ந்திருக்கிறார் என்று நீ நினைக்கும் பொழுது, நான் அந்த காலையிலே சொன்ன பாருங்க, பிசாசு இதை தியானிக்க விட மாட்டான். ஆசீர்வாதம், தரிசனம், வாக்குத்தத்தம், இப்படி அற்புதம், அடையாளம், ஆனா எல்லாத்திலயும் அவன் நினைச்சா விழ வச்சிட முடியும். ஆனா இதுல விழ வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவன் தோத்த இடத்தை எப்பவுமே காண்பிக்க மாட்டான். அவன் நசுக்கப்பட்ட இடம், அங்க எல்லா காரியங்களிலும் அவன் தன் தோல்வியை இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன் தன் வல்லமையெல்லாம் இழந்த இடம், அவன் ஒடுக்கப்பட்ட இடம், நெருக்கப்பட்ட இடம், நசுக்கப்பட்ட இடம், அவன் ஒன்றுமில்லாமல் போன இடம் அது. அதனாலதான் அந்த இடத்தை காண்பிக்கவே மாட்டான். கல்வாரி சிலுவையின் பாடுகளை தியானிக்க விடவே மாட்டான். மற்ற எல்லாத்தையும் தியானிக்க விட்டுருவான். தெரியும் உனக்கு, இதுலதான் நம்ம ஈஸியா விழ வச்சிடலாம். ஆனா இதுல விழ வைக்க முடியாது. இங்கேதான் எல்லாத்துக்கும் அவனுடைய முடிவு இருக்கிறது. இங்கதான் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. அதனாலதான் இதை விடவே மாட்டான் தியானிக்க. இப்ப நீ இனிமேல் என்ன பண்ண, இந்த சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா இனி நீ மண்டையில எதுவும் போட்டுக்க தேவையில்லை, இதை குறிச்சு யோசிக்க தேவையில்லை. நாளை தினத்தை குறிச்சு யோசிக்காத, எதிர்காலத்தை குறிச்சு யோசிக்காத. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார், எல்லாத்தையும் செய்து முடிப்பார். இதுக்கு பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ண, என்ன பண்றது தெரியலையே, இந்த யோசனையே தேவையில்லை. உனக்காக அவர் தலையிலே கிரீடம் சுமந்தபடியால, முன்கிரீடம் சுமந்தபடியால, அதுல அவர் அடிக்கப்பட்டு அதிலிருந்து வந்த ரத்தம் அதை மாற்றிவிடும். சுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நிம்மதியா தூங்குவேன், எதை குறிச்சு யோசிக்க மாட்டேன். உன் குறைவை குறிச்சு யோசிக்க மாட்டேன். எனக்கு அது இல்லையே, இது இல்லையே யோசிக்க மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, இந்த தலை மேல இருக்கிற அதே போல சாபம் கூட தலை மேலதான் இருக்கும். கலாத்தியர்ல கூட சொல்லப்பட்ட சாபத்தை முறியடித்தாரு. அப்ப பாருங்க, கிறிஸ்து ஏன் தலையா இருக்கிறார், ஏன் தலையா வச்சார் சபைக்கு அப்படின்னா இதுதான். அவர்கள் முக்கிரீடத்தை வைத்து அங்க சொல்றாங்க, கேலி கிண்டலமா அப்படி முழங்கால் போட்டு மண்டிட்டு சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவே ஒரு கோலை கொடுத்து யூதருக்கு ராஜாவே. அவன் நினைச்சீங்கன்னா இவரை சிலுவையில அறையணும், இப்படி ஒரு கேவலமான நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம், இவர் என்ன ராஜாவான்னு சொல்லி கிண்டல் பண்றான். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர் பிறக்கும் போதே ராஜா. எத்தனை பேருக்கு தெரியும்? மத்திய 2:2 சீக்கிரம் நான் முடிக்கிறேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? பிறக்கும் போதே அவர் ராஜா, யாருமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அவர் பிறக்கும் போதே ராஜா, மரிக்கும் போது அவர் ராஜா. ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனம் இருக்கு, எடுத்து வாசிங்க. யோவான் 19:19. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அந்த சிலுவையின் மேல போடுவித்தான். என்ன போடுவிச்சான்னா, அதில் நஸ்ரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. யூதருடைய ராஜா என்று எல்லாரும் பார்க்கும்படி அந்த கல்வாரி சிலுவையில அவர் அறையப்பட்டார். மரிக்கும் பொழுது அவர் ராஜாவாய் தான் மரித்தார். ஆமென் சொல்லுங்க. பிறக்கும்போதே அவர் ராஜா, மரிக்கும் போது அவர் ராஜா. மேல் விலாசத்தை
காண்பிக்கிறான். இவர் யூதருக்கு ராஜா, யூத குலத்துக்கு ராஜா என்று காண்பிக்கிறான். மரித்த பின் இப்பொழுது உயிரோடு எழுந்து விட்டார், ராஜாதி ராஜாவா இருக்கிறார். வசனத்தை எடுத்து வாசிங்க, அதுவும் வாசிங்க. வெளிப்படுத்தல் 17, 14, 19, 16. வெளிப்படுத்தல் வாசிங்க. கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜா. 19, 16 வாசிங்க. அவருடைய என்ன சொல்றாங்க? இப்போ உயிரோடு எழுந்துட்டாரு, இப்போ ராஜாதி ராஜா தான். ஆமென் சொல்லுங்க. இப்போ ராஜா தான். ஆமென் சொல்லுங்க. நீ ஆராதிக்கிற தேவன் யாரு? ராஜா. ஆமென் சொல்லுங்க. ராஜானுடைய பிள்ளைங்க. அதனாலதான் உங்களை ராஜா ராணின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ராஜானுடைய சந்ததியில் இருக்கிறோம். ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. ரத்தத்தால் மீட்கப்பட்டு அந்த ராஜ உரிமையை கர்த்தர் கொடுத்துட்டார். அதனாலதான் சொல்ற, நீ ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறாய். அவருடைய ரத்தம் உன்னை ராஜாவாய் மாற்றி வைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு எதுக்கு, ஏன், காரணம் என்ன? இதுக்காக ஒரு கிரயம் கல்வாரி சிலுவையில் கொடுக்கப்பட்டது. நீ ஒரு ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. அந்த ராஜ கிரீடம் எப்படி வந்தது? அந்த ராஜ அந்தஸ்து எப்படி வந்தது? எப்போது வந்தது என்றால் அவர் கிரீடத்தை சுமந்தபடியால். அல்லேலூயா, அல்லேலூயா. போராட்டத்தை சுமந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உனக்காக அதை மாற்றி சிலுவையிலே அவர் தலையில முள்கிரீடம் சுமந்தார், உன்னை ராஜாவாய் வைக்கும்படி. அல்லேலூயா. அவர் பிறக்கும் பொழுது ராஜா, மரிக்கும் பொழுது ராஜா. ஆமென் சொல்லுங்க. உயிரோட எழுந்துட்டாரு, இப்ப ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைனா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள ராஜ அதிகாரத்தை கொடுக்கிறார், உரிமையை கொடுக்கிறார். ராஜ உரிமை பாத்தியம் பண்ணப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உரிமை எப்படி வந்தது? ராஜாக்களுடைய பிள்ளைகள், நம்மளையும் ராஜாக்களும் ஆக்கி இருக்கிறார். அந்த ராஜ கிரீடம் உனக்கு வர, உன் மேல ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது வர காரணம் என்ன? அவர் கல்வாரி சிலுவையில முள் கிரீடத்தை சுமந்தார்.